நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்கள் இந்த இடம் ஆனால் யாழ்ப்பாணம் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஊர். எனக்கு இங்கே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும் போல் வந்து தோணுது. நம்ம விடுவதில்லை வீடு. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், இது உங்கள் KS Shankar. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர் அடியில் நிற்கிறேன். நல்லூரில் எங்கேன்னு சொன்னால் நல்லூர் ஆலயம் இருக்குது தானே. இந்த ஆலய பின்வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேங்கோஸ் இந்தியன் வெஜ் உணவகம்னு சொல்லி உணவகம் இருக்குது. அந்த அங்கே வந்து நாங்கள் என்னோட நிற்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் மகன்ராஜ் நிற்கிறேன். மகன்ராஜ் வணக்கம். வணக்கம். அங்கே உள்ளுக்க போய் என்னென்ன உணவு இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன். அது மட்டும் இல்லை சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். बिल काउंटर लाकर நல்ல தோசை நான் போட்டு காட்டுறேன். ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்ன ரெஸ்டாரண்ட்ஸ் கிழமையில் எல்லா நாளுமே திறந்திருக்கும். விடிய 11:00 இரவு 10:30 மட்டும் திறந்துருப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது பட்டர் நானும் மற்றது பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணி நாங்கள் ரெண்டும் செய்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்படியே உங்களை காட்டுறேன் நான் உங்களுக்கு. பன்னீரா? ஓ, என்ன சேனல்? KS Shankar. KS Shankar. நீங்கள் நான் கதைக்கிற வித்தியாசம் எனக்கு இந்தியா தானே, அதான் கேட்டேன். நீங்கள் இந்தியா மம்மியா? ஓ ஆ. அண்ணா இந்தியாவிலேருந்து வந்து வேலை செய்கிறாருண்ணே. நீங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாழ்ப்பாணம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர்.
நான் இந்தியாவிலேருந்து வரும்போது வந்து யாழ்ப்பாணம் எப்படி இருக்குமோ என்று அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோடு வந்தேன். ஆனால் யாழ்ப்பாணம் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஊர். எனக்கு இங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும் போல் வந்து தோணுது. நான் வந்து 3 ஆண்டு காலமாகிறது வந்து, ஆனால் சிங்கப்பூரில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சிங்கப்பூரோட வந்து யாழ்ப்பாணம் வந்து ரொம்ப பெட்டராக தெரியுது. ஏன்னா நம்மளுடைய மக்கள் வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து இருக்கிறனால எனக்கு வந்து மொழி பிரச்சனைகள், போக்குவரத்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாததுனால வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீலிங். நான் இந்தியாவில் வந்து திருச்சியில் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட் வேறுபாடு இல்லாமல் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது வந்து யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் இப்போ இந்தியாவில் எந்த இடத்துல மாதிரி கிடக்கு? யாழ்ப்பாணம் பரவாயில்ல, தமிழ்நாடு போல தான் வந்து நன்றாக இருக்கிறது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-2005 வந்து ஒரு 15 வருஷம் அந்த முன்னாடி இருந்த தமிழ்நாடு போல வந்து யாழ்ப்பாணம் இருக்கிறது வந்து. நான் இன்னும் ஒரு எனக்கு இருக்க விருப்பம் தான் வந்து எங்களுடைய பஸ் ஓனர் வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்னு தெரியல எனக்கு வந்து. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஊராக போயிடுச்சு வந்து யாழ்ப்பாணம், நல்லூர். நல்லூர் போட்டோ பற்றினே இல்லையோ? அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நானுக்கு ரோட்டி தான்றீங்களா என்ன? நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ரொமாலி ரொட்டி இதெல்லாம் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அது எப்படி போடுறது? அது இதுவே வந்து செட் பண்ணணும். ரொட்டி ப்ரிப்பராக சொல்லுங்கள். ஆனால் லொக்கே அடிக்குதுன்னு இருந்தா சரி. சரி, எவ்வளோ நேரம் ஆகும்? இருக்கு பாலா. கத்தியோட பாலம் கத்தி. இது ஒரு வீடு பாலம் கூட 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 இருக்கா? பார்த்திங்க சொன்னால் பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது. அப்படியே என்னல்ல அந்த பன்னீர் வாசம் அப்படி அடிக்குது. இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குஞ்சு பாருங்கள்.
அப்படி வந்து இழுத்தோன்னு அப்படி பெய்யுது, நல்ல மென்மையாக இருக்குது. நான் அதோட நாங்கள் இப்போ பன்னீர் எடுத்து சாப்பிடுவோம். நல்ல இனிப்பாக உரைப்பண்டில்லை, இனிப்பு தான். இல்லை இனிப்பாக பன்னீர் அந்த வாசனை ஃப்ளேவரோட வேறு லெவலில் இருக்குமையா. பன்னீர் அப்படி நாக்கில் வச்சோன்னா அந்த மெய் மறந்து போகிறமே கிடைக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், அப்படி இருக்கு. ஆனால் அந்த உரைப்பொண்டும் இல்லை, ஒரு இனிப்பு தன்மை, பட்டருண்டை, அதாவது பன்னீருண்டை அதெல்லாம் சேர்ந்து நம்ம விடுவதில்லை கீழே, அவ்வளோ நுழம்பாக இருக்குது. நான் என்ன சொன்ன உள்ளுக்கையும் வந்து சாப்பிடலாம், உள்ளுக்கையும் இருக்குது, அதுக்கு வந்து சாப்பிடலாம். மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வகையான உணவு ஆர்டர் பண்ணாலும் அதை லைவாக, அதாவது நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம், என்ன அப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொன்னால் அப்படியே அதில் ஒரு அமைப்பு இருக்குது, அதில் இருந்து அப்படியே செய்து தரணும் உடனே உங்களுக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணி சொன்னால் நிரஞ்சல் நினைக்கிறேன். என்ன சொன்னால் உடனே போட்டு தரணும் உங்களுக்கு. அது மட்டும் நான் என்னென்னு சொன்னால் இந்த நான் ரொட்டியை 5:30 பிறகு தான் செய்ய தொடங்கி வேணும். அப்படி தான் சொல்லி இந்த வேணும் 5:30 தான் செய்கிறேன்னு சொல்லி அதை சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடத்துல நுழம்பு விடுதில்லை, மேலே சாப்பாட்டை ருசிக்கிறதும் நுழம்பு கடியை ரசிக்கிறதும் தெரியும் எனக்கு. இதோட பன்னீர் 2ஆம் தடவை சாப்பிட்றேன். புதுச்சா அப்படிங்கிற இந்த டேஸ்ட் உண்மையாக தெரியவே இல்லை. நான் பன்னீரோட வெறுத்தேன். நான் இன்றைக்கு பன்னீர் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் பன்னீரோட உண்மையாக அப்படி இருக்கும். நல்லா இருக்கல ஏன்னா சுண்டோடு இருக்குல்ல. நான் செய்து வந்த அண்ணன் நானும் பன்னீர் பட்டர் மசாலா அந்த அவர் இந்தியாவில் தான் வந்து இங்கே வேலை செய்கிறார். உண்மையாரன் வேறு வேலை செய்து வந்திருக்கார். நல்லா இருக்கு உண்மையாக. இன்னும் பார்த்துட்டு நீங்கள் சொன்னதை இந்தியாக்காக இருக்குன்னு சொன்னால் வந்து பாருங்கள், யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்த்துட்டு போனால் வாங்கும். அவரோட பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வேறு இல்லை இருந்துச்சு சாப்பாடு உண்மையாக சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு உண்மையாக. அந்த பன்னீர் பட்டர் மசாலா வேறு இருந்துச்சு. ஆனால் உரைப்பாக இல்லை, இனிப்பாக தான் இருந்தது. சில பேர் உங்களுக்கு இனிப்பு பிடிக்காட்டி சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள். உண்மை இனிப்பாக தான் இருந்தது, உரைப்பண்ட ஒன்றுமே இல்லை. அந்த மிளகு அது அந்த கொஞ்சம் சாதுவான ஒரு இதுதான் தெரியுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மங்கோஸோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நீங்கள் ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோன் நம்பர் இருக்குது, வேணா நீங்கள் ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது, அதில் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 620 ரூபா. நான் பார்த்தீங்கன்னா பட்டர் நான் ஆர்டர் பண்ணாங்க. பட்டர் நான் ஒன்று விலை 250 ரூபா. நான் 2 ஆர்டர் பண்ணாங்க 500 ரூபா. மொத்தமாக சேர்த்து 1120 ரூபா. என்ன மொத்தமாக சேர்த்து 1120 ரூபா. 2 ரூபா சாப்பிட்னேன் போட்டுஞ்சு பாருங்க. மிச்சம் கிடக்கு, மிச்சத்தை நான் அப்படியே விட்டுட்டு போயிடலாம், கட்டின்னு போகிறோம். மூணாக கூடாது சாப்பாட்டை. ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிச்சுட்டு வலிக்கிட்டு போகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய இடம் இது பாருங்க. அப்படி நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னு சொன்னாங்க, இதில் ஒரே மேஸில் 12 பேர் இருந்து சாப்பிடலாம். அப்படி கணக்கு மேஸ் இருக்குது. அப்படி பாருங்க, அவ்வளோ பெரிய இட வசதி. வடிவாக இந்த ஆறுதல் வடிவாக இருந்து சாப்பிடலாம். இதாக வந்தீங்கன்னு சொன்னால் லைட்டிங் இருப்பாங்க, நல்ல அழகழகாக கலர் பல்பெல்லாம் போட்டு வடிவாக இருக்குது. ஒரே பட்சம் தான் நுழம்பு விடுதில்லை. நீங்கள் மேலே லைட்டை பார்த்து ரசித்து சாப்பிட்டாலும் நுழம்பு தான் ரசிக்க வலிக்கிட்டு கீழே காலுகளை. ஐயோ நீங்கிட்டு கை கூடி முடியாது இருக்குது, அவ்வளோ நல்லாமல் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடவாக கிடக்கு, அது ஒன்று தான் பிரச்சனை. பட் அதுக்கு தவிர நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம். உண்மையாக சொல்கிறேன், பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் வேறு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நான் 95 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே ரோலே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம KS Shankar சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுன்னு சொன்னால் நான் போகிற ஒரு இடங்களும் நோட்டிஃபிகேஷன் வேறு. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.
ஒரு வருஷத்துக்கு கூட போக மாட்டீங்களா இப்போ நீங்கள் என்ன வந்து கொண்டு இருக்காங்க மல்லி மாஸ்க்குங்க மாஸ்க் போட போயிடும் கொஞ்சம் இப்படி